ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு லவ் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், எந்த மேரேஜாக இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளையா இருப்பாங்க. அம்மா ஐயோ அம்மா நல்லா இருக்கணும், ஐயோ அம்மா பேச்சு தட்டவே கூடாது, அப்பா பேச்சு தட்டவே கூடாது அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிற பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா அம்மா சொன்னாதான் பிள்ளை பெற்றுக்கணும். அப்பா அம்மா சொன்னாதான் எல்லாம் செஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் அப்பா அம்மா பர்மிஷன் தேவையில்லை. ஆனால் நான் கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன், நம்ம அப்பா அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்க உழைப்பில் தான் நம்ம வாழணும், அதனால நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் முட்டாள்தனம். நம்ம ஒரு 10 ரூபா நம்ம கணவன் சம்பாரிச்சாலும், ஒரு ஆம்பளை ஒரு நாளைக்கு 1000 ரூபா 500 ரூபா சம்பாரிச்சாலும் நம்ம நான் சம்பாரிச்சு தரேன், அதுல எவ்வளோ லாபம் வாழ முடியுமோ வாழ்ந்துக்கலாம். அப்பா அம்மாவுக்கும் அதில் கொஞ்சம் கொடுக்கலாம். அப்படி இல்லை, சில வீணா போனதுங்கெல்லாம் இருக்குதுங்க, அவங்க உழைப்புல திங்கிறதுக்குனே புறப்படுத்து வந்திருக்குதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அம்மா காரி துப்புனா கூட அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க நிழல்ல தான் நாம வாழணும். நம்மளுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, அந்த கடத்தை யாரு கட்டுவோம்? நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம், நம்மளுக்கும் பத்தாது, நம்ம பிள்ளைக்கும் பத்தாது. ஏன் பிள்ளை பத்துக்கிற? பத்தாது இல்ல, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற? அதெல்லாம் இல்லை. ஊருக்கு கண்ணி கழியணும், அதுக்கு ஒரு புள்ள வேணும். அந்த பிள்ளைய மதிக்கிறதே கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு ஜடம். எல்லாருக்கும் நான் சொல்லல, இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். நம்ம கிட்ட பேசியிருப்பாங்க சொந்தம் பந்தம் எல்லாமே, நம்ம எப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இதா ஓவர் சீனு, ஓவர் சீனோ சீன் இல்லையோ, அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. சீன் இல்லைன்னு. ஆனா சீனுங்கிறப்ப நீ பெரிய சீனா இருப்ப, புரியுதா? ஒவ்வொரு உழைப்புக்கு ஆணும் பொண்ணும் நல்லா கடினமா ஒழுங்க, உங்க லைஃபே வேற லெவலா இருக்கும். ஆனா இல்ல, ஒருத்தர் அடைக்கலத்துல தான் நான் வாழ்வேன், அவங்க எனக்கு தருவாங்க, இவங்க, அதெல்லாம் சில நாட்கள் தான், அப்புறம் அதே தூக்கி போட்டு அடிச்சிடும். வருத்தம் இல்ல. நீங்க உழைச்சா மட்டும்தான் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். ஆனா சில பேர் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு, ஐயோ நாங்களாம் அந்த காலத்துல, ஐயோ நாங்களாம் இந்த காலத்துல, நாங்களாம் அந்த காலத்துல பார்த்துக்கிட்டு கொந்த வச்சு பார்த்துட்டு இருந்தோமா, அந்த காலத்துல என்ன நடந்துச்சு, இந்த காலத்துல என்ன நடக்குதுன்ட்டு பேச்சு வாயிலேயே வட சொல்றது கோமாளிங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. எனக்கு 10 லட்சம் கடை இருக்குது, ஆனா இது உண்மை. ஆனா இதை கூட